உங்கள் வீட்டில் இருக்க எந்த கடவுளோட ஃபோட்டோ உடஞ்சா என்ன நடக்கும்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரிய கடவுளோட ஃபோட்டோ எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சிவனோட ஃபோட்டோ. உங்கள் வீட்டில் உடையவே கூடாத ஒரு ஃபோட்டோ எதுனா அது சிவனோட ஃபோட்டோ தான். அது மீறி உடஞ்சதுன்னா உங்கள் வீட்டுக்கு ஏதோ பேர் ஆபத்து வரப்போதாமா, மிகப்பெரிய தடங்கள் ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தமா. ரெண்டாவது, முருகன் ஃபோட்டோ உடஞ்சா நீங்கள் வருங்காலத்து ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ இல்லை வருங்காலத்துக்கு ஏதாவது திட்டம் தீட்டி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே பாழாக போகுது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த முருகன் ஃபோட்டோ உடையுது. மூணாவது, விநாயகர் ஃபோட்டோ. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே முத்த போகிற டைம் தான் இந்த விநாயகர் ஃபோட்டோ உடையுமாமா. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாலாவது, லட்சுமி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ உடஞ்சா என்னாகுன்னு உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட கடனில் போய் மாட்ட போகிறீங்க, இல்லை பண செலவு உங்களுக்கு ஆக போகுதுன்னு அர்த்தம். அஞ்சாவது, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ. உங்கள் வீட்டில் மிகப்பெரிய பலம் குறையிறதுக்கான காரணமாக இந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோ உடையிறதுக்கு இருக்குது. ஸோ ஆஞ்சநேயர் ஃபோட்டோ உடஞ்சின்னா உங்கள் வீட்டிலோட பலமே அப்படியே குறைய போகுது. மீதி இருக்கிற கடவுள் ஃபோட்டோ பற்றி தகவல் வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2வது வீடியோ மேக் பண்ணுறேன்.